வெல்கம் டு சாய் ஜிவஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை வச்சு பேன் வச்சு ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகாய் காம்பெல்லாம் நீக்காமல் நான் சேர்த்துக்கிறேன். காம்பெல்லாம் நீக்கினா அது விதையெல்லாம் கொட்டிடும், அதனால் நான் காம்பு நீக்காமல் அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைனா மிளகாய் தீஞ்சிரும். பாருங்கள், நல்லா வறுத்து பாருங்கள், நிறம் மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 1/2 கப் அளவு கடலப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா எண்ணெயெல்லாம் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடிக்கு நல்லா வறுபடணும். கடலப்பருப்பாக இருந்தாலும் சரி, உளுந்தாலும் சரி, எல்லாம் நல்லா வறுபட்டு இருக்கணும். அப்போ தான் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸில் அடுப்பை வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. 1 கப் அளவு உளுந்து எடுத்து அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா கலர் மாறி வருது. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது உளுந்தும் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆகணும். அப்போ தான் அந்த இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுபட்டுடுச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுவோம். இப்போது 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லிட்டு போட்டு நான் மூடி வச்சுருக்கேன், ஏன்னா தெறிக்குது, அதனால். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. அதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதையும் அந்த மாதிரி வெள்ளையில் எப்படி வறுத்தோமோ அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனை வரும் இதை வறுக்கிறப்பயே. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்ட உடனே பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 4 கொத்து கருவேப்பிலை, அதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து வச்சுட்டு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் எண்ணெய் ஆட் பண்ணல. இந்த பெருங்காயம் வறுக்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பொடிக்கு பெருங்காயம் தான் ரொம்ப முக்கியமானது. பொடி நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நான் சின்னதாக வச்சுருந்ததை அந்த பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நல்லெண்ணெய் விட்டு இட்லியோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாய் ஜிவஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.